ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடத்தில் இந்த பதிவில் விஷப்பூச்சிகள் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறது, அதாவது கடிச்சாக்கா நமக்கு உடனே தொந்தரவு அதிகமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, விஷப்பூச்சிகள் கடிக்காமல் இருக்கிறதுக்கு, முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நம்மளை அந்த ஜந்து வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு. வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களாம் திடீர்னு அழும், என்னென்னு ஒன்று புரியாது, பசிக்கா எதுக்குன்னு தெரியாது. நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் எழுந்து பார்த்தாக்கா உடம்புலாம் சொரிஞ்சு பார்த்தா கண்டு கண்டாக ஆகிடும், உடம்பு ஃபுல்லாகவே சிகப்பாக ஆகிடும், கீரல் போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவுகள். விஷப்பூச்சி நமக்கு கடிச்சிருக்கோம், பூரான் கடிக்கிறதோ இல்லை சிகப்பு எறும்பு கடிக்கிறதோ, ஏதோ வீட்டில் இருக்கிற பூச்சிகள் கடிக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் போனாலும் இந்த வண்டு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து திடீர்னு வந்து கொட்டும், தேனி கொட்டும். இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, வீட்டில் ரொம்ப முக்கியமாக தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வீட்டில் வந்து கதவுலையோ இல்லை ஜன்னல்லையோ இல்லை வாசல்லையோ ஆஸ்திக மகரிஷியோட பேரை, அதாவது இது வந்து மகாபாரதத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இவர் வந்து சர்பத்தினால விஷப்பூச்சினால யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுன்னு போய் இவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. அது மகாபாரதம் நமக்கு படிக்கணும். இவரோட பேரை ஆஸ்திகான்னு மனசில் நினச்சாலும் சரி, இல்லை ஆஸ்திகான்ற ஒரு பேரை வந்து நம்ம கதவுலையோ இல்லை வீட்டில் எங்கே எழுதி வச்சாலும் சரி, நமக்கு வீட்டில் தவிர நம்ம வெளியில் போனாலும் நம்ம பேக்கெட்டில் வந்து இந்த ஆஸ்திக மகரிஷியோட பேரை வந்து பேக்கெட்டில் வச்சு போனாலும் சரி எழுதி, அதே மாதிரி மனசார நினச்சிட்டு போனாலும் சரி. ஒரு காட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி நேரத்திலாம் நமக்கு விஷ ஜந்துக்கள் பிரச்சனைகள்லாம் எல்லாமே இருக்கிறதுக்கு இந்த ஆஸ்திக மகரிஷியை நம்ம மனசார நினச்சாலே நிச்சயமாக வந்து விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவுகள் குறைஞ்சபட்சம் அது கடித்தாலும் நமக்கு பாதிப்பு வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.